வணக்கம். நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணுறோம், மட்டன் பிரியாணி ஆர்டர். இதுக்கு கூட வந்து சைடுக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணுறோம். ஒரு ஸ்பெஷல் அவங்க ஒரு ஃபுட்டுக்கு நாங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணி அது ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் ஆர்டர் அப்படின்ட்டு என்னென்னா 1 கிலோ ரைஸுக்கு 2 மடங்கு மட்டன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தா சராசரி 4 கிலோவுக்கு மேலே வரும். 3 பேருக்கு பண்ணுறோம். 13 கிலோ ரைஸில் 26 கிலோ மட்டன் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பெரிய பீஸாக 30 கிராம் சைஸில் கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சின்ன பீஸாக இல்லை, ரொம்ப பெரிய பீஸாக இருக்கும். மீடியம் சைஸில் 30 கிராம் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த 26 கிலோ மட்டன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 100 பேருக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 2,600 எப்படி பார்த்தாலும் மினிமம் 250 கிராம். 4 கிலோங்கிறது வந்து குறையாமல் வர. அப்போ ஒரு 30 கிராம் பீஸ் அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு ஆளுக்கு சராசரி வந்து மினிமம் 8 பீஸ் வரும். 2, 3, 24 அந்த கேல்குலேஷன் தான். அவ்வளோ செழிப்பாக மட்டன் போட்டு பண்ணுறோம். அந்த ஸ்பெஷல் ஆகிறதுனால நம்ம மட்டன் பிரியாணி வந்து சாதா சிலவங்க 1 போடுறாங்க, 1 1.5 போடுறாங்க. இது 1 1 கிலோவுக்கு 2 கிலோ மட்டன் அப்படிங்கிற வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம பார்க்க டைமில் மட்டனாக இருக்கும். அதுக்கு அந்த அளவு வந்து மட்டன் ஜாஸ்தி ஆகாது, டேஸ்ட்டு நல்லா இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் வந்து டைரக்ட் தம் பிரியாணி பண்ணுறோம். அதே டைமில் என்னென்னா நம்ம மட்டனை வந்து மசாலையே வேக வைக்கிற டைமில் அதுக்கு வேண்டி நம்ம வந்து 1-1.5 மணி வேஸ்ட் ஆகும். அதனால என்னென்னா நம்ம மட்டனை வந்து ஒரு 70% குக் பண்ணுறோம். லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் ஒரு மட்டனை தண்ணி விடும். நம்ம மட்டனில் தண்ணி வெளியே வரும். அதுக்கு எவ்வளோ தண்ணி வருது, இப்போ 2 லிட்டரு அந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னா நம்ம சாப்பாடுக்கு தண்ணி வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த வந்து கம்மியாக வச்சா போதும். அதான் கேல்குலேஷன். நம்ம மட்டன்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தெளிப்பாக போட்டு கொஞ்சம் பச்சை மிளகு தேவையான உப்பு நாங்கள் போட்டுலாம் மாறி போடணும். அப்போ வந்து நம்ம சாப்பாடுலாம் மசாலா எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக ஒரு 10% எக்ஸ்ட்ரா போட்டு கடைசியில் வந்து உப்பு காலையில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ டேபிள் மட்டும் பார்க்க மட்டன் சூப்பராக வந்து 30 கிராம் சைஸ் கட் பண்ணி நம்ம ஏற்கனவே நல்லா ரத்தம் வாஷ் பண்ணி ஒரு அடுப்பில் தண்ணியை வழி வச்சுட்டோம். அப்படி வந்து அடுப்பில் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய வட்டை வச்சு அடுப்பு வட்டை வச்சுட்டு பாருங்க. லைட்டாக அந்த வட்டை கறியாத்தளவு மட்டும் தான் லைட்டாக தண்ணி விட்டுருக்குறோம். அப்படி வந்து மட்டனை இப்போ வந்து இதை போட போகிறோம். மட்டனை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுறேன். மட்டன் வந்து ஒரு கொதி வார டைமில் நம்ம வந்து மட்டனுக்கு தேவையான பொருட்களை போட்டால் போதும். அதுக்கப்புறம் மூடி வச்சு 70% வரை கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் வேக வச்சு. அதுக்கப்புறம் தான் பிரியாணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து தண்ணி லைட்டாக தான் விட்டனால வந்து ரொம்ப கொதிக்கிற தெரியல பாருங்கள். அந்த சைடில் எல்லாம் அப்படியே கொதிக்கிறது அப்படியே தெரியுது. இந்த டைமில் வந்து 1/4 கிலோ இது பச்சை மிளகு சேர்க்குறேன். இது வந்து பெரிய பச்சை மிளகானால எண்ணிக்கை ஒரு 10-12 பீஸ் தான் இருக்குது பாருங்கள். வந்து நல்ல பெரிய பச்சை மிளகு. அப்படி வந்து மொத்தமாக 2 கிலோ இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்க்குறதுல இதை ஒரு 1/2 கிலோ அளவில் ஃபஸ்ட்டு இந்த மட்டனில் சேர்க்குறோம். மீதி வந்து நம்ம அப்படி ரைஸ் ரெடி பண்ணுற டைமில் மசாலாவில் சேர்த்துக்கிறோம். மட்டனுக்கு தேவையான கல்லுப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இது வந்து 70% வேகிறது வரை இது வேறு பொருட்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இடையிடையே வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணி மூடியை போடும். மூடியை எடுத்துக்கிட்டு இடையில ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறோம். தண்ணி இல்லாமல் வேக வைக்கிறதுனால அடி பிடிக்கிறது உள்ள வாய்ப்பு அது இல்லாமல் இருக்கிறதா இடைக்கிட வந்து கிண்டி வரும். மூடியை போடுறேன். இடையே வந்து இடைக்கிட மூடி எடுத்துக்கிட்டு கிண்டி விட்டால் போதும். இப்போ மட்டனை 70% அப்படியே குக் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். என்னென்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் பிரியாணி பண்ணுற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 13 கிலோ ரைஸு, 26 கிலோ மட்டன். இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புள்ள மட்டன். அதாவது நம்ம வந்து 1 கிலோ வந்து சாதம் வந்து 200 மில்லி எண்ணெய் ஜாக்கிரதை வளர்க்கும். அப்போ 13 கிலோ வந்து 2,600 வரும் நமக்கு எண்ணெய். ஆனால் வந்து கொஞ்சம் அந்த 600 கம்மி பண்ணி விடுறோம். 2 லிட்டர் ஃபுல்லாக எண்ணெய் விடுறோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் மட்டனில் கொழுப்பு இருக்கிறதுனால இந்த எண்ணெயை நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட்லி விட்டாங்க. அந்த கொழுப்பு வந்து அது எண்ணெயாக தான் உருகி வரும். எல்லாம் கரெக்ட் டைமில் தகுத்து. அதனால் என்னன்னா நம்ம அதுக்கு கணக்கு பண்ணி தான் எல்லாம் எந்த நம்ம பண்ணுற டைமில் வந்து இந்த கரெக்டாக கால்குலேஷன் பார்த்து தான் பண்ணணும். இப்போ நம்ம அந்த அடுப்பில் வட்டை வச்சு வட்டை நல்லா சூடாகிட்டு பாருங்க. 2 லிட்டர் தேங்காய் சேர்க்கலாம். நல்லா சூடாகிட்டு இதை பட்டை வகையில் எடுத்துக்கிறோம். நம்ம தாளிப்பு பாக்ஸ் வந்து எல்லாமே சேர்த்து பட்டை வகையில் மொத்தம் மாட்டு வந்து இந்த 13 கிலோ 13 கிலோ அளவில் தாளிப்பு வரும்.
தாளிப்பு நல்லா ஃப்ரையாகி வருது. தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆகி வருது. 1 கிலோவுக்கு 400 கிராம் கணக்கு பண்ணி மொத்தம் 13 கிலோவுக்கு 5,200 வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி வச்சு மீடியமாக வச்சு வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிறது வரையும் வதக்கி விடணும். ஒரு அரை மணி நேரம் ஆகிறோம். இதனை பொறுமையாக வதக்கி விடணும். பொறுமையாக தான் வதக்கி விடணும். கிட்டத்தட்ட இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிறது கண்டிஷனில் தான் நம்ம வந்து கொத்தமல்லியில் கொஞ்சம் புதினா டபுளாக சேர்ப்போம். பச்சை மிளகு, வெள்ளை மிளகு, உப்பு, இஞ்சி போட்டு அதுகளெல்லாம் அப்புறமா சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியோட பாருங்கள். இந்த வெங்காயம் 100% ப்ரௌன் ஆகுது. ஆனால் ஓவரால் ஒரு 90% மேலே ப்ரௌன் ஆகிட்டு பாருங்க. இந்த டைமில் வந்து 4 கிலோ வெள்ளை மிளகு, 4 கிலோ பச்சை மிளகு சேர்க்கணும். கிண்டி விட்டுறோம். அப்படியே நைஸாக கட் பண்ணால் மல்லி இலை 4 கிலோ, புதினா இலை 1/2 கிலோ. புதினா இலை 1க்கு டபுள். புதினா இலை ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். அப்படியே சேர்க்குறேன். சேர்த்து வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். நல்லா ப்ரௌன் ஆகுதுங்க. தக்காளி, இஞ்சி போட்டு பேஸ்ட்லாம் சேர்க்கணும். தக்காளி வந்து நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும். அதாவது மொத்தத்தில் வந்து இந்த ஸ்பெஷல் பிரியாணி 1 கிலோவுக்கு 100 கிராம் வரை மொத்தத்தில் வந்து ஒரு 1.25 கிராம் வரை தக்காளி சேர்த்தா போதும். கட்டிங் சைஸ் வந்து நீட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயில் வந்துட்டு இந்த டைமில் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தக்காளி சேர்க்குறேன். இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அதே டைமில் வந்து காரம், லைட்டாக புளிப்பு தன்மை, இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். உப்பு நம்ம வந்து ஒரு 10% மட்டனை கரெக்டாக போட்டுருக்கணும். இல்லை ஒரு 10% ஜாஸ்தியாக போட்டு நம்ம ரைஸ் லைனில் பிடிச்சி வரந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். தக்காளி சேர்க்கணும். தக்காளி இந்த மைண்டில் வச்சு வந்து தக்காளி ஜாஸ்தி சேர்த்து வராது. நல்லா சுற்றி வைக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாவு. இப்போ இந்த 13 கிலோவுக்கும் 150 கிராம் அளவில் வத்தல் பொடி சேர்க்குறோம். 13 கிலோவுக்கு 130 கிராம் கூட ஓகே. நம்ம இருக்கிற மட்டன் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறதுனால மட்டனில் வந்து காரம் நம்ம தேவை இருக்குது. அதனால என்ன 20 கிராம் கொஞ்சம் நம்ம எக்ஸாக்ட்லி காரம் கம்மியாக போகலாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்த கூட தப்பு கிடையாது. நம்ம அந்த மட்டன் போட்டுறதுனால காரம் கரெக்டாக இருக்கணும். அப்படி விரும்புகிறவங்க இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காரம் எப்போவுமே நம்ம வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. நமக்கு தவிர முன்னுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தாலும் அந்த தம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல நல்லா அப்படி எண்ணெயில் வதக்கி விடுறேன். அப்போ வந்து இந்த வதக்கு நல்ல ஒரு கலர் இருக்குது. அதுக்கப்புறம் கட்டி தயிர் 1/3 சேர்க்க போகிறேன். அடுத்து அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம 70% ஆக வச்ச மட்டனை சேர்ப்போம். இப்போ சொந்தமாக போயிட்ட கரம் மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கம்பல்சரி கிடையாது. நம்ம ஸ்பெஷல் ஆடுறதுனால கொஞ்சம் சேர்த்தோம்னா அதோட மனமும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ கல் உப்பு சேர்க்குறேன். மட்டன் தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன். இதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு சேர்த்து அப்புறம் தேவை ஒன்றுனா ஒரு வாட்டி கூட தண்ணியில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கூடாது. மொத்தம் ஒரு 10% ஜாஸ்தியாக இருக்கும். கட்டி தயிர் சேர்க்குறேன். 1 லிட்டர் மொத்தம் 1/3 சேர்க்குறேன். ஒரு 2-3 நிமிஷம் போய் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டு மட்டனை சேர்க்குறேன். மசாலா வந்து இந்த அளவு திரண்டு வந்துருக்கு. நல்லா திக்கான மசாலா வந்து இப்போ மட்டனை சேர்க்க போகிறோம்.
மட்டன் தூக்கி போடுற வசதியாக 2 பாத்திரங்களுக்கு மாற்றணும். இதில் பாருங்கள் ஒரு 2 லிட்டர் அளவில் தண்ணி இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் போல் அப்படி மசாலையை புரட்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்க்குற டைமில் இந்த 2 லிட்டர் அளவில் டோட்டல் 1.5 நான் கடைசியில் வந்து 2 லிட்டர் அளவில், அதாவது 13 கிலோவுக்கு வந்து 13, 6, 19, 20 லிட்டர் உள்ளாடி தண்ணி தேவை இருக்கும். இதில் ஒரு 2 லிட்டர் கணக்கு தாக்கி நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல வந்து இந்த மசாலா எல்லாம் மட்டும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் மசாலா வந்து தேவையான தண்ணியை சேர்த்தா போதும். இப்போ பாருங்க வந்து கிராஜுவலாக நல்லா கொதிச்சு வருது. மீடியமாக தீ வச்சுருக்கிறோம். 2-3 நிமிஷம் போல் கூட நல்லா கொதிச்சு இந்த மட்டனுக்குள்ள மசாலா எல்லாம் நல்லாமே பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 15 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோம். அரிசி வந்து ஏற்கனவே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா 6 வாட்டி வாஷ் பண்ணி ஊற போட்டுட்டோம். இப்போ 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. ஆயில் மறுபடியும் ஒரு சைடில் அப்படியே தெளிஞ்சு வருது பாருங்கள். நான் மட்டனில் வந்து கொழுப்பு உண்டு நேரத்தில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த கொழுப்பு எல்லாமே சேர்ந்து எண்ணெய் ஆட்டு வெளியே வந்தாச்சு. இந்த டைமில் வந்து தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு பருப்பை வந்து அந்த கொழுப்பு லைட்டாக மேலே இருக்குது, எண்ணெய் எல்லாமே மேலே இருக்கிற அழகாக தெரியுது. மூடியை போட்டு வைக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து கொதிச்சு வரும். நம்ம ஏற்கனவே வந்து அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி வாஷ் பண்ணி போட்டுட்டு அதனால பிரச்சனை இல்லை. அரிசி நல்லா ஊறிடும். இப்போ தண்ணி கொதிக்கிறது ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணுறேன். 10% ஜாஸ்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் அரிசியை வந்து அழகாக அப்படி ஒரு அரிப்பில் தண்ணி வடி வச்சுட்டோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் புளிப்பு எல்லாம், உப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற தூக்கல் வேண்டி மட்டும் லைட்டாக இப்போ போட்டுக்கிறேன். கிண்டி விட்டுக்கிட்டு அப்படியே வந்து அரிசியை இதில் கொட்ட போகிறோம். அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி தான் கிண்டி விடணும். ரைஸு உடையக்கூடாது. இந்த டைமில் வந்து தீயை ஜாஸ்தியாக தான் வைக்கணும். இந்த மாதிரி தான் கிண்டி விடணும். இங்கே கிண்டி விடுற டைமில் பாருங்க வந்து ஃபுல்லாக மட்டனாக தான் தெரியுது. ரைஸோட ஜாஸ்தி மட்டன் இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப செழிப்பாக மட்டன் போட்டு தான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் சொல்கிறது தகுந்தவாறு செய்து தரக்கு ரெடியாக இருக்குது. அப்படியே கொதி வருது. இந்த டைமில் வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காயோட ஜூஸ் எடுத்து வச்சு அதை சேர்த்துக்கலாம். தம் பிரியாணி சொன்னாலே தீ இந்த மாதிரி மீடியமாக இருந்து இங்கே பாருங்க மொதமாக அப்படியே கொதிச்சு வரும். அப்படி வார்த்தை என்னன்னா இந்த ரைஸுக்குள்ளாடியும் மசாலாவும் மட்டன் மனம் எல்லாம் நல்லா பிடிச்சி வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஓவராக தீயை வச்சிடக்கூடாது. நம்ம ரைஸ் போட்டோன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சோம். அப்புறம் கொதிக்க தொடங்குற உடனே மீடியம் ஆகிடும். மட்டன் ரைஸ் எல்லாமே ஒரே அளவில் வந்துட்டு 50% மேலே வந்துட்டுனாக்க இந்த டைமில் வந்து தீயை கொஞ்சம் கூட கம்மி பண்ணி இன்னும் 2 வாட்டி மறைச்சதுக்கப்புறம் தண்ணியும் அடியில் போகும். அதே டைமில் ரைஸ் மட்டன் எல்லாம் மேலே வரும். அந்த டைமில் வந்து தம் போட்டுரும். இப்போ ஒரு வாட்டி மறைச்சி விட்டுட்டு அடுத்த 2 நிமிஷம் தாண்டி மறுபடியும் மறைக்கிற டைமில் தம் போட்டுக்கலாம். ரைஸ் நல்லா வேகணும். உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் உடஞ்சி போகக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மட்டனை நல்லா வந்து சாஃப்டாகி ஏற்கனவே 70% பக்கத்தில் நம்ம குக் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் மசாலா நேரம் குக் பண்ணோம். இப்போ அந்த ரைஸை கூட போட்டு குக் பண்ணலாம். இது தம்மில் 20 நிமிஷம் அப்போ எல்லாம் சேர்த்து பர்ஃபெக்ட் காட்டு வந்து நல்லா குக்காகி பண்ணுறோம். சூப்பராக மறைக்கிற டைமில் பாருங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கிறது கீழே போகுது. இந்த மட்டனும் ரைஸ் எல்லாம் மேலே வந்து அப்புறமா சூப்பராக ஃபினிஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் புதினா மீதி வச்சு அந்த புதினாவை அப்படியே ப்ளேஸ் பண்ணி தம் போட்டு வேண்டியதான். இப்போ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படியே வந்து புதினா மறுபடியும் 1/4 கிலோ இருக்குது. அந்த புதினாவோட சேர்க்குறேன். 1/2 கிலோ வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வறுத்து வச்சுக்கிறேன். வறுத்த வெங்காயத்தை சேர்க்குறேன். கொஞ்சம் மட்டும் வந்து 1/4 கிலோ அளவில் முந்திரியும் வறுத்து வச்சுக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஒரு மணத்தையும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 2
லேயர் எடுத்து மூடி போடுறேன். கேப் இருக்கிறனால ஒரு லேயர் போடுறேன், 3 லேயர் போடுறேன். இப்போ சூப்பராக தம் ஆகும். இந்த இலையோட மனம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே மூடியை மேலே கங்கல் மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கங்கல் இருக்க சூடு அப்படி இருக்கு. அப்புறம் கங்கல் மொத்தமாட்டு வந்து அணைச்சி ஒரு 10 நிமிஷம் கூட போடுற டைமில் வந்து சூப்பராக தம் ஆகும். அப்படியே கண்ணில் இருக்கிற தீயை மொத்தமாட்டு அணைச்சி போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 10-12 நிமிஷம் கூட அப்படியே இருக்கட்டு. கல்லில் உள்ள சூடம் வட்டையில் உள்ள சூடமாக சூப்பராக தம் ஆகி வந்துடும். ஏன் இந்த மாதிரி அணைச்சி போடுறோம்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தம் பிரிச்சுக்கலாம். மூடி அப்படியே எடுத்துக்கிறேன். இலையை எடுக்கிறேன். அந்த ரைஸ் மேலே வந்து அப்படியே வந்து எலும்பி வந்து இதை பார்த்தாலே தம் ஆகிட்டுன்னு நமக்கு கரெக்டாக தெரியுது. நம்ம பிரிக்கிற டைமில் சூப்பரான ஒரு மனம் வருது. இது மெயின் காரணம் இல்லை, நம்ம வந்து ஃப்ரை வெங்காயம் மேலே போட்டுருக்கிறது, முந்திரி போட்டுருக்கிறோம், மட்டனோட மனம், இலையோட மனம் எல்லாமே சேர்த்து சூப்பராக வருது. அப்படியே வந்து தம் பிரிச்சுக்கலாம். நிறைய சூப்பராக பொழுந்து இருக்கு. தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு அப்படியே அடுப்பில் இருக்கிறது ஸ்பாட்டுக்கு அனுப்ப முடியாது. நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து எடுத்துக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்து பீஸும் எடுத்துக்கிறேன். சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பீஸும் அவ்வளோ வந்து நம்ம அடித்தாலே அப்படியே வந்து கரைஞ்சி போது அந்த நல்லா சாஃப்ட் ஆகிடுது. கேன்சர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஆர்டர் இருந்தாலும் எங்களை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்கள். இது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இதாக உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக செய்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட வந்து கரெக்டாக செய்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு அடுத்த வீடியோ வேறு ஒரு ரெசிபி தான் பண்ணியிருப்பாங்க. பை பாய். தேங்க்யூ.